வணக்கம் மக்களே. நாம் சிவபெருமானது ஆலயம் செல்லும்போது கோவிலை சுற்றி வலம் வருகின்றோம். அப்படி வலம் வருதலுக்கு ஒவ்வொரு முறைக்கும் ஒரு பலன் உண்டு என்கின்றனர் நமது பெரியோர். அப்படி சிவாலயத்தை வலம் வரும்போது நந்தியையும் பலிபீடத்தையும் சேர்த்தேதான் பிரதட்சணம் செய்ய வேண்டும். குறுக்காக செல்லக்கூடாது. சரி, சிவாலயத்தை வலம் வரும்போது அதற்குரிய பலன்கள் என்னென்ன என்று தெரிந்து கொள்வோமா? 3 முறை வலம் வந்தால் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். 5 முறை வலம் வந்தால் வெற்றி கிடைக்கும். 7 முறை வலம் வந்தால் நல்ல குணம் உண்டாகும். 9 முறை வலம் வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். 11 முறை வலம் வந்தால் நீண்ட ஆயுள் கிட்டும். 13 முறை வலம் வந்தால் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். 15 முறை வலம் வந்தால் செல்வம் சித்திக்கும், வறுமையும் விலகும். 17 முறை வலம் வந்தால் செல்வங்கள் பெருகும். 108 முறை வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றனர் நமது பெரியோர். எனவே அவரவர் தேவைக்கு ஏற்ப நாம் வலம் வந்து பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.